This sermon, I have heard but now I see, was delivered on Saturday evening, November 27th, 1965 at the Life Tabernacle in Shreveport, Louisiana, USA. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய அருமை சகோதரனும் இக்கடைசி காலத்திற்கு தரிசியுமான வில்லியம் மரியன் பிரணாம் அவர்களால் 1965 வருடம் நவம்பர் மாதம் 27ஆம் தேதி சனிக்கிழமை மாலையில் அமெரிக்கா லூசியானா ஸ்ரீவ்போர்ட் என்னும் இடத்தில் உள்ள ஜீவ குடாரத்தில் I have heard but now I see, நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் இப்பொழுதோ நான் காண்கிறேன் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்டுள்ள செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகின்றீர்கள். யோபு சரியா இருந்தான் என்பதை அவன் அறிந்திருந்தான். When we find out here in the scriptures that there was these fellows come to him, his church members. நாம் இதை இங்கே வேதாகமத்தில் கண்டறிகிறோம். அதாவது இந்த நபர்கள் அவனிடம் வந்தனர், அவனுடைய சபை அங்கத்தினர்கள். Everything that once seemed dear to him had turned against him and tried to accuse him of being a secret sinner because all these things had happened to him. ஒரு காலத்தில் அவனுக்கு அருமையாய் இருந்தவர் அனைவருமே அவனுக்கு விரோதமாக எழும்பி இவை யாவும் அவனுக்கு சம்பவித்திருந்த காரணத்தால் அவன் ஒரு ரகசிய பாவி என்று அவனை குற்றப்படுத்த முயற்சி. You hear people yet today say, I told you, look at him, you see what? இன்றைக்கும் ஜனங்கள் இன்னமும் அவ்வாறே, நான் உங்களுக்கு கூறினேனே அவனை நோக்கி பாருங்கள், என்னவென்று நீங்கள் பார்த்தீர்களா என்று கூறுவதை நீங்கள் கேட்கிறீர்கள். That ain't altogether the truth. Sometimes it's God testing his people. அது முற்றிலும் உண்மை அல்ல. அது சில நேரங்களில் தேவன் தம்முடைய ஜனங்களை சோதிப்பதாகும். In this case, it was God testing Job, the best man there was on earth at the time. இந்த விவகாரத்தில் இது தேவன் யோபுவை சோதிப்பதாயிருந்தது. அந்த நேரத்தில் பூமியின் மேல் இருந்த மிகச்சிறந்த மனிதனாய் அவன் இருந்தான். Now, he was holding him there because he knew Job was a prophet that had a vision from God that he had exactly done what God told him to do, and God was duty bound to keep his promise to him. இப்பொழுது அவர் அவனை அப்பொழுது பற்றிக் கொண்டிருந்தார். ஏனென்றால் யோபு தேவனிடத்திலிருந்து தரிசனம் பெற்ற ஒரு தீர்க்கதரிசி என்றும் தேவன் அவனிடம் செய்யும்படி கூறினதை அவன் அப்படியே சரியாக செய்திருந்தான் என்றும் தேவன் அறிந்திருந்தார். எனவே தேவன் அவனுக்கு தம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற கடமைப்பட்டவராயிருந்தார். All Christians has got to be that. எல்லா கிறிஸ்தவர்களும் அப்படித்தான் இருக்க வேண்டும். When the last struggle of our life comes and death rattles are in our throat, we still must hold steady and remember that God said, I'll raise you up again at the last day. நம்முடைய ஜீவியத்தின் கடைசி போராட்டம் வருகிற போது, மரணம் நம்முடைய தொண்டையை பிடிக்கும் போது, நாம் அப்படியே அசையாமல் உறுதியாக நின்று நான் உன்னை கடைசி நாளில் மீண்டும் எழுப்புவேன் என்று தேவன் கூறினதை நினைவு கூற வேண்டும். Got to hold that our testimony, our place in Christ, our position, what we are, knowing that we have kept every word of his commandment. புரிகின்றதா? நாம் அதை இறுக பற்றிக் கொள்ள வேண்டும். நம்முடைய சாட்சியை, கிறிஸ்துவுக்குள் உள்ள நம்முடைய ஸ்தானத்தை, நம்முடைய நிலைமையை, நாம் என்னவா இருக்கிறோம் என்பதை, அதாவது அவருடைய கட்டளைகளின் ஒவ்வொரு வார்த்தையையும் நாம் கைக்கொண்டுள்ளோம் என்று அறிந்திருக்கிறோம். Blessed are they that do his commandments, that they might have the right to enter in. அவருடைய கட்டளைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்களுக்கு உள்ளே பிரவேசிக்க உரிமை உண்டு. புரிகின்றது? And when we know that no matter what anyone has said, we've kept every commandment that we see in the Bible that God has told us to do with reverence and love and respect to the Creator who wrote the Bible. யார் என்ன கூறின போதிலும் அதை பொருட்படுத்தாமல் நாம் வேதத்தில் காண்கிற ஒவ்வொரு கட்டளையையும் கை கொண்டுள்ளோம் என்று அறிந்திருப்போமேயானால், தேவன் நமக்கு செய்துள்ளதையும் நம்மை செய்யும்படி கூறினதையும் பயபக்தியோடும் அன்போடும் அறிந்திருப்போமேயானால், வேதாகமத்தை எழுதின சிருஷ்டிகருக்கு மரியாதை அளிப்போமேயானால் நலமாயிருக்கும். நாமோ மனிதன் அதை எழுதினான் என்கிறோம். Man of old moved by the Holy Ghost wrote it. பூர்வ காலத்தில் மனிதர்கள் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு அதை எழுதினார்கள். புரிகின்றதா? God wrote it through man. பாருங்கள், தேவன் அதை மனிதனூடாக எழுதினார். And like a prophet speaks his word, it's not the prophet's word, it's God's word. See, through the prophet. ஒரு தீர்க்கதரிசி அவருடைய வார்த்தையை உரைப்பது போல, அது ஒரு தீர்க்கதரிசியினுடைய வார்த்தை அல்ல, அது தீர்க்கதரிசியினூடாக உரைக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தையாயிருக்கிறது. பாருங்கள், that's the reason it has to come to pass. If it's truly the truth. அந்த காரணத்தினால் அது நிறைவேறியே ஆக வேண்டும். அது உண்மையான சத்தியமாக இருக்குமானால் நிறைவேறியே ஆக வேண்டும். Now,
We see this great man. இப்பொழுது நாம் இந்த மகத்தான மனிதனை காண்கிறோம். And remember, Job had no Bible to read in his day. நினைவிருக்கட்டும், யோபுவிற்கு அவனுடைய நாளில் படிப்பதற்கு வேதமே இல்லாதிருந்தது. No, he only went by inspiration. இல்லை, அவன் ஆவியின் ஏவுதலின் பேரிலேயே நடந்து சென்றான். And he was a prophet to whom the word of the Lord comes to. கர்த்தருடைய வார்த்தை அவனிடைக்கு வந்த ஒரு தீர்க்கதரிசியாய் அவன் இருந்தான். He had only to be inspired because he knowed his position that he was God's prophet. அவன் ஆவியினால் ஏவப்பட வேண்டியவனாயிருந்தான். ஏனென்றால் அவன் தேவனுடைய தீர்க்கதரிசியாய் இருந்தான் என்ற அவனுடைய ஸ்தானத்தை அவன் அறிந்திருந்தான். Now the only thing had to happen was for the inspiration to strike him. இப்பொழுது சம்பவிக்க வேண்டியதாயிருந்த ஒரே காரியம் ஆவியின் ஏவுதல் அவனை ஊக்குவிக்க வேண்டியதாயிருந்ததே ஆகும். And then he knowed what he said would happen because it was by inspiration. அவன் என்ன கூறினானோ அது சம்பவிக்கும் என்பதை அவன் அறிந்திருந்தான். ஏனென்றால் அது ஆவியினால் ஏவப்பட்டதாயிருந்தது. That's what the church, if it's in order, set in order, it's got the mechanics ready. It only needs then the dynamics. அதுதான் சபை. அது தன் ஒழுங்கில் அமைக்கப்பட்டிருக்குமேயானால் நலமாயிருக்கும். அதனுடைய இயங்கு பாகங்கள் ஆயத்தமாய் உள்ளன. அதற்கு இயங்கு சக்தி மாத்திரமே தேவைப்படுகிறது. Tonight, if we'll get the mechanics ready, get our hearts right, the things that we can do. இன்றிரவு நாம் நம்முடைய இயங்கு பாகங்களை ஆயத்தமாக்குவோமேயானால், நம்மால் செய்ய முடிந்த காரியங்களில் நம்முடைய இருதயங்களை சரிபடுத்துவோமேயானால், follow every word, follow him in baptism, follow him in every order that he told us to do. ஒவ்வொரு வார்த்தையையும் பின்பற்றுவோமேயானால், ஞானஸ்தானத்தில் அவரை பின்பற்றுவோமேயானால், அவர் நம்மை செய்யும்படி கூறின ஒவ்வொரு ஒழுங்கிலும் அவரை பின்பற்றுவோமேயானால், get every mechanic ready and stand there, then we're ready for the dynamics to be lit off. And only God can do that. ஒவ்வொரு இயங்கு பாகத்தையும் ஆயத்தப்படுத்தி அங்கே நிற்போமேயானால், அப்பொழுது நாம் இயங்கு சக்தி எரிய வைக்கப்பட ஆயத்தமாயிருப்போம். ஆனால் அதை தேவன் மாத்திரமே செய்ய முடியும். And that's to drop into your heart that faith that says, I am now healed. அதுவே நான் இப்பொழுது சுகமடைந்து விட்டேன் என்ற விசுவாசத்தை உங்கள் இருதயத்தில் போடும். Then don't make any difference what circumstances is, you're healed anyhow. Because it's faith, by faith you're healed. அப்பொழுது சூழ்நிலை என்னவாக இருப்பினும் அது எந்த வித்தியாசத்தையும் உருவாக்குகிறதில்லை. எப்படியாயினும் நீங்கள் சுகமடைகின்றீர்கள். ஏனென்றால் அது விசுவாசமாயிருக்கிறது. விசுவாசத்தின் மூலமே நீங்கள் சுகமடைகின்றீர்கள். He had a channel of communication to God that he got by inspiration. யோபு தேவனிடம் தொடர்பு கொள்ள ஒரு வாய்க்காலை பெற்றிருந்தான். அப்பொழுது அவன் அதை ஆவியின் ஏவுதலினால் பெற்றிருந்தான். He had a way of moving himself out and letting God move in. அவன் தன்னை வெளியே அகற்றிக்கொண்டு தேவன் உள்ளே நுழைய அனுமதித்தான். And he knew he was justified. அவன் நீதிமானாக்கப்பட்டான் என்பதை அவன் அறிந்திருந்தான். It was a gift. It was a gift for the people. Not for Job, but for the people. அது ஒரு வரமாயிருந்தது. அது ஜனங்களுக்கான ஒரு வரமாயிருந்தது. யோபுவிற்காக அல்ல, ஆனால் ஜனங்களுக்கானதாயிருந்தது. Well, that's what all divine gifts are, to serve God's people with. அந்த விதமாகத்தான் எல்லா தெய்வீக வரங்களும் இருக்கின்றன. தேவனுடைய ஜனங்களுக்கு சேவை செய்வதற்கே உள்ளன. Everybody's not ordered to be a prophet. ஒவ்வொருவரும் தீர்க்கதரிசியாய் இருக்கும்படி கட்டளையிடப்படவில்லை. All of them are not ordered to be pray for the sick. நீங்கள் எல்லோருமே வியாதிஸ்தருக்காக ஜெபிக்கப்பட வேண்டும் என்று கட்டளையிடப்படவில்லை. All of them are not ordered to be pastors and so forth. அவர்கள் எல்லோருமே போதகர்களாய் இருக்க வேண்டும் என்று கட்டளையிடப்படவில்லை. But it's a channel that God has opened to them. ஆனால் அது தேவன் அவர்களுக்கு திறந்து கொடுத்துள்ள ஒரு வாய்க்காலாகும். And here's we had this morning in the lesson that one man has no business deviating in the next man's channel. இன்று காலை நாம் படித்த பாடத்திலும் கூட ஒரு மனிதன் மற்றொரு மனிதனுடைய வாய்க்காலில் பிரவேசிக்க வேண்டிய வேலையே கிடையாது. No matter how inspired, how much it seems, how எவ்வளவாய் ஆவியில் ஏவப்பட்டிருந்தாலும் அது ஒரு பொருட்டல்ல. அது எவ்வளவு நன்றாக தென்பட்டாலும் அது ஒரு பொருட்டல்ல. How many is at the meeting this morning? Let's see your hand. See? இந்த காலை கூட்டத்தில் எத்தனை பேர் இருந்தீர்கள்? உங்களுடைய கரத்தை நாங்கள் காணட்டும். பார்த்தீர்களா? See, you cannot. There's David, just as inspired as he could be. All the people shouting and glorifying God for a reason that seemed exactly Scripture. But he was a wrong person. பாருங்கள், நீங்கள் அப்படி செய்ய முடியாது. தாவீது அவனால் முடிந்தவரை ஆவியில் ஊக்குவிக்கப்பட்டான்.
ஜனங்கள் எல்லோருமே சத்தமிட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஏனென்றால் அது வேதாகமத்தின்படி சரியாயிருப்பது போன்று தென்பட்டதே அதற்கு ஒரு காரணமாகும். ஆனால் அவன் ஒரு தவறான நபராயிருந்தான். அந்த ஆவியின் ஏவுதல் நாத்தானுக்கு வந்திருக்க வேண்டும், தாவீதிற்கல்ல. பாருங்கள், அவர் நாத்தானை ஒருபோதும் கலந்தாலோசிக்கவே இல்லை. என்ன சம்பவித்தது என்பதை நீங்கள் கண்டீர்களா? பாருங்கள், தேவன் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு ஒன்றையும் வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார் என்று அவரே கூறியுள்ளார். யோபு அந்த நாளில் தீர்க்கதரிசியாயிருந்தான். Only thing God had done to Job was always give him wisdom and his word and inspiration. He could get no inspiration. இப்பொழுது தேவன் யோபுக்கு செய்திருந்த ஒரே காரியம், அவனுக்கு எப்பொழுதும் ஞானத்தையும் அவருடைய வார்த்தையையும் ஆவியின் ஏவுதலையும் அளித்திருந்தார். ஆனால் இந்த சமயத்தில் அவனால் அந்த ஆவியின் ஏவுதலை பெற்றுக்கொள்ள முடியாதிருந்தது. But he knowed all of his mechanics. He had offered the burnt offering. He had done everything he knew to do was right, but he couldn't get a word from God. ஆனால் அவன் தன்னுடைய எல்லா இயங்கு சாதனங்களையும் அறிந்திருந்தான். அவன் சர்வாங்க தகனபலி செலுத்தியிருந்தான். அவன் சரியா இருந்தது என்று அறிந்திருந்த ஒவ்வொரு காரியத்தையும் செய்திருந்தான். ஆனாலும் அவனால் தேவனிடத்திலிருந்து ஒரு வார்த்தையும் கூட பெற முடியவில்லை. But the devil couldn't move him. There you are. ஆனாலும் பிசாசினால் அவனை அசைக்க முடியவில்லையே. அங்குதான் காரியம். Now there you are when you're prayed for. இப்பொழுது உங்களுக்காக ஜெபிக்கப்பட்ட பிறகும் அப்படித்தான் காரியம் உள்ளது. You don't have to run back through a line or go let somebody else pray for you. நீங்கள் ஜெப வரிசைகளூடாக செல்ல வேண்டும் என்றோ அல்லது யாரோ ஒருவரை உங்களுக்காக ஜெபிக்க அனுமதிக்க வேண்டும் என்றோ அவசியமே இல்லை. When you know you've done exactly what God told you to do, see? Then wait for that channel of inspiration to open up to you. Now I'm healed. தேவன் உங்களை செய்யும்படி கூறினதை நீங்கள் சரியாக செய்திருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்கும் போது பாருங்கள், அப்பொழுது ஆவியின் ஏவுதலினால் உண்டாகும் அந்த வாய்க்கால் உங்களுக்கு திறக்கப்பட காத்திருந்து, இப்பொழுதே நான் சுகமடைந்து விட்டேன் என்று கூறுங்கள். When it drops in there, that's all over. அது அங்கு விழும்பொழுது அப்பொழுது அவை யாவுமே முற்று பெறுகின்றது. Oh, you don't need no prayer lines, nothing else. It's over. It's been revealed to you. See? ஓ, உங்களுக்கு ஜெப வரிசையோ வேற எந்த காரியமோ தேவையே இல்லை. அது முற்று பெற்று விட்டது. அது உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதே. புரிகின்றதா? Just like the old prophet at the coming of the Lord Jesus. We find out it was revealed to him, the old sage, that he would not see death until he seen the Lord's Christ. கர்த்தராகிய இயேசுவின் வருகையின் போது அந்த வயோதிக தீர்க்கதரிசிக்கு வெளிப்படுத்தப்பட்டதைப் போல, அதாவது அவன் கர்த்தருடைய கிறிஸ்துவை காணும் முன்னே மரணமடைய மாட்டான் என்று அந்த வயோதிக ஞான திருஷ்டிக்காரனுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. And he believed that. And he waited for it. அவன் அதை விசுவாசித்து அதற்காக அவன் காத்திருந்தான். And the people thought he was crazy. The old man had lost his mind. அவன் பைத்தியக்காரன் என்று ஜனங்கள் எண்ணினர். அந்த வயோதிக மனிதன் தன் சிந்தனையை இழந்து விட்டிருந்தான் என்று ஜனங்கள் எண்ணிக்கொண்டார். But he still believed it. Nothing could shake him from it. He knew God had revealed it to him. ஆனால் அவனோ இன்னமும் அதை விசுவாசித்தான். அதிலிருந்து அவனை ஒன்றுமே அசைக்க முடியாதிருந்தது. தேவன் அதை அவனுக்கு வெளிப்படுத்தி இருந்தார் என்பதை அவன் அறிந்திருந்தான். For the Bible said it was revealed to him by the Holy Ghost. ஏனென்றால் வேதமோ அது அவனுக்கு பரிசுத்த ஆவியினால் வெளிப்படுத்தப்பட்டிருந்தது என்று கூறியுள்ளது. Simeon coming into the temple of that man walked over and gave praise to God and said, "Let thy servant depart in peace." சிமியோன் அந்த நிமிடத்தில் ஆலயத்திற்குள் பிரவேசித்து குழந்தையின் அருகே நடந்து சென்று தேவனை துதித்து, "ஆண்டவரே, உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடு போக விடுகிறீர்" என்றார். When he picked up the baby, "Mine eyes have seen thy salvation." அவன் குழந்தையை கரங்களில் ஏந்திய போது, "உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டதே" என்றான். He knew he was going to see it. பாருங்கள், அவன் அதை காணப்போகிறான் என்பதை அவன் அறிந்திருந்தான். No matter how many babies he visited each day, he knew God had revealed to him that he was going to see the Christ before he died. அவன் ஒரு நாளில் எத்தனை குழந்தைகளை கண்ட போதிலும் அதை பொருட்படுத்தாமல் அவன் மரிப்பதற்கு முன்பு கிறிஸ்துவை காணப்போகிறான் என்பதை தேவன் அவனுக்கு வெளிப்படுத்தி இருந்தார் என்பதை அவன் அறிந்திருந்தான். Simeon believed that. சிமியோன் அதை விசுவாசித்தான். Now when it's revealed to you that you yourself has received God's promise. இப்பொழுது அது உங்களுக்கு வெளிப்படுத்தப்படும் போது, அதாவது நீங்கள் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பெற்றிருக்கிறீர்கள் என்று வெளிப்படுத்தப்படும் போது, the inspiration, you being Christians, it struck you.
You don't even need a prayer line. நீ கிறிஸ்தவனாயிருப்பதனால் ஆவியின் ஏவுதல் உனக்கு உண்டாகுமானால் உனக்கு ஒரு ஜெபவரிசை கூட அவசியமே இல்லை. Only thing you need is an open heart when all the mechanics are ready, and let the inspiration drop in, and then nothing can change your mind. You've got it. எல்லா இயங்கு சாதனங்களும் ஆயத்தமாய் இருக்கும்போது உங்களுக்கு தேவையானது ஒரே ஒரு காரியம்தான். அது ஒரு திறந்த இருதயமே ஆகும். ஆவியின் ஏவுதல் உள்ளே நுழையும் போது அப்பொழுது உங்களுடைய சிந்தையை ஒன்றுமே மாற்ற முடியாது. நீங்கள் அதை பெற்றுவிட்டீர்கள். Outside of that, it won't do no good. அதற்கு புறம்பே அது எவ்வித நன்மையுமே செய்யாது. Now notice, Job needed a channel of inspiration. He had it open. இப்பொழுது கவனியுங்கள், யோபுவிற்கு ஆவியின் ஏவுதல் என்னும் ஒரு வாய்க்கால் தேவைப்பட்டது. அவன் அதை திறந்து வைத்திருந்தான். He had a channel to communicate with God by his inspiration. அவருடைய ஆவியின் ஏவுதலினால் அவன் தேவனோடு தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு வாய்க்காலை உடையவனாயிருந்தான். He had a way of moving himself out and let the word of God move in. அவன் தன்னை வெளியே அகற்றிக் கொண்டு தேவனுடைய வார்த்தை உள்ளே நுழைய அனுமதிக்கும் முறையை அறிந்திருந்தான். Notice how they come to consult him from the east and from the west. People looking for him because they know that what Job said was the truth. கவனியுங்கள், அவனிடம் ஆலோசனையை கேட்க ஜனங்கள் கிழக்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் வந்தனர் என்பதை பாருங்கள். ஜனங்களோ அவனை தேடி வந்தனர், ஏனென்றால் யோபு கூறினது உண்மையா இருந்தது என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். They know that man told the truth because what he prophesied, that's what happened. அந்த மனிதன் கூறினது உண்மை என்பதை அறிந்திருந்தனர், ஏனென்றால் அவன் எதை தீர்க்க தரிசனமாக உரைத்தானோ அது சம்பவித்தது. And so people come from the east and west. ஆகையால் ஜனங்கள் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்தனர். He said he'd go to the markets. The young princes from the east would bow before him just to hear one word of consolation from him. அவன் சந்தை வெளிக்கு செல்லும் போது கிழக்கிலிருந்து வந்த வாலிப ராஜகுமாரர்கள் அவனிடமிருந்து ஆறுதலான ஒரு வார்த்தையை கேட்க அவனுக்கு முன்பாக பணிவார்களாம். Great mighty wisdom because they know the man was honest. அவனுடைய வார்த்தைகள் மகத்தானதாயும் ஞானம் நிறைந்ததுமாயிருக்கும், ஏனென்றால் அந்த மனிதன் உத்தமனாயிருந்தான் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். He didn't want to boast up himself. He had no axes to grind, no strings to pull. He's just an honest prophet before God. அவன் தன்னை குறித்து பெருமை எடுத்துக் கொள்ள விரும்பவில்லை. அவனுக்கு எந்த ஆதரவும் இல்லாதிருந்தது, உதவிக்கு எதுவுமே இல்லாதிருந்தது. ஆனால் அவன் தேவனுக்கு முன்பாக ஒரு நேர்மையான தீர்க்கதரிசியாயிருந்தான். And they had confidence in him. And everybody come from east and west just to speak to him in a moment. அவர்கள் அவனில் நம்பிக்கை வைத்திருந்தனர். ஒரு நிமிடமாவது அவனிடத்தில் பேச ஒவ்வொருவரும் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்தனர். He spoke of it in the Bible here. இங்கே வேதாகமத்தில் அவ்விதம் அவனை குறித்து கூறப்பட்டுள்ளது. But you see, he liked inspiration to tell him what all this was about. ஆனால் நீங்கள் பாருங்கள், இவை யாவும் எதை குறித்தது என்று அவன் அறிந்து கொள்ள அவனுக்கு ஆவியின் ஏவுதல் இல்லாமல் இருந்தது. God let it happen, didn't tell him. தேவன் அதை சம்பவிக்க அனுமதித்தார், ஆனால் அவனிடத்தில் அதை கூறவில்லை. Then one day we find out that in that's the time that everybody, as long as you can help them, all right. அதன் பின்னர் ஒரு நாள் நாம் அந்த நேரத்தை கண்டறிகிறோம். எவருமே நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்யும் வரை எல்லாம் சரி என்று கூறுவார்கள். But when they want to disagree with you, that's when trouble comes in. ஆனால் அவர்கள் உங்களோடு இணங்க விரும்பாத போது அப்பொழுதுதான் தொல்லையே உண்டாகிறது. But he alone knew he was right. His pulsation of faith of hearing God's words speak to him, he knew it was the truth. ஆனால் அவன் சரியா இருந்தான் என்பதை அவன் மாத்திரமே அறிந்திருந்தான். தேவனுடைய வார்த்தை அவனுடைய பேசுவதை கேட்டு அவனுக்கு விசுவாச துடிப்பு உண்டானது. அது சத்தியமாய் இருந்தது என்பதை அவன் அறிந்திருந்தான். Yes sir, he knew God's voice. ஆமையா, அவன் தேவனுடைய சத்தத்தை அறிந்திருந்தான். Nobody could fool him on it, for he knew it. அதன் பேரில் எவருமே அவனை ஏமாற்ற முடியவில்லை, ஏனென்றால் அவன் அதை அறிந்திருந்தான். But whenever something's revealed to you, maybe contrary to what the people think. ஆனால் ஏதோ ஒரு காரியம் உங்களுக்கு வெளிப்படுத்தப்படும் போது அது ஜனங்கள் நினைப்பதற்கு முரணாயிருக்கலாம். I'm speaking a line of prophets. நானோ தீர்க்கதரிசிகளின் வரிசையிலிருந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். Once God reveals something, which if there ever is a secret comes out from God to be made known to the people, it will never come through a seminary. It will never come through a group of people. It never did. தேவன் ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிற போது
தேவனிடத்திலிருந்து வருகிற அந்த ரகசியம் ஜனங்களுக்கு அறிவிக்கப்பட வேண்டுமானால் அது ஒரு வேதப்பாட கல்லூரியின் மூலமாக ஒருபோதும் வராது. அது ஒரு கூட்ட ஜனங்களின் மூலமாக ஒருபோதும் வராது. அது ஒருபோதும் அப்படி வந்ததே கிடையாது. It always will, has and will through one individual, a prophet. அது எப்பொழுதுமே ஒரு தனிப்பட்ட நபரின் மூலமாகவே, ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாகவே வரும். Amos 3:7. See? The Lord does nothing except first he reveals it through his prophets. பாருங்கள், ஆமோஸ் 3:7. கர்த்தர் அதை தம்முடைய தீர்க்கதரிசிகளினூடாக முதலில் வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார் என்று கூறுகிறது. And now Job had something wrong with him, but he couldn't get the inspiration on him. And it was wearing him. இப்பொழுது யோபு தன்னோடு ஏதோ ஒரு தவற்றை உடையவனாய் இருந்தான். ஆனால் அதன் பேரில் அவனுக்கு ஆவிக்குரிய வெளிப்பாடு கிடைக்காமற் போயிற்று. எனவே அது அவனை தொல்லைப்படுத்திக் கொண்டிருந்தது. And that when you get in that kind of fix, that's when the enemy moves into every friend near you got. அப்படிப்பட்ட ஒரு சங்கடமான நிலையை நீங்கள் அடையும் போது கிட்டத்தட்ட சத்ருவானவன் உங்களுடைய ஒவ்வொரு நண்பர்களுக்குள்ளும் நுழைந்து விடுவான். நீங்கள் அதை அறிந்திருப்பீர்கள். They begin to accuse him. அவர்களோ அவனை குற்றப்படுத்த துவங்கினர். Oh, it must have been a miserable thing for him. I know his friends that accused him. அவனுடைய நண்பர்களே அவனை குற்றம் சாட்டியதை அவன் அறிந்து கொள்வது என்பது ஒரு பரிதவிக்கத்தக்க காரியமாய் இருந்திருக்க வேண்டும். Satan then goes and joins himself with the enemy. அப்பொழுது சாத்தான் சென்று யோபுவிற்கு எதிரியாய் இருந்தவர்களோடு தன்னை இணைத்துக் கொள்ளுகிறான். That's when Satan comes in. Let me have him. And I'll make him curse you too. I'll make him deny his message. அப்பொழுது சாத்தான் உள்ளே வந்து அவனை என்னிடத்தில் கொடுத்துவிடும். நான் அவனை உம்மை சபிக்கும்படி செய்வேன். நான் அவனை உம்முடைய செய்தியை மறுதலிக்க செய்வேன். I'll make him curse you. நான் அவனை உம்மை சபிக்கும்படி செய்வேன். I'll make him go back and say it was all wrong. நான் அவனை பின்வாங்கி போக செய்து அவை அனைத்துமே தவறாய் இருந்தன என்று கூற செய்வேன். Then he tried him with everything he could, all the great man and the friends that he used to have. அப்பொழுது அவன் தன்னால் முடிந்த ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய முயன்றான். அவன் மகத்தான மனிதர்கள் மற்றும் நண்பர்கள் எல்லோரையுமே எதிராக உபயோகித்தான். But Job stood flat-footed, for he knew he had heard God's voice. ஆனால் யோபுவோ உறுதியாக நின்றான். ஏனென்றால் அவன் தேவனுடைய சத்தத்தை கேட்டிருந்தான். Oh, God, help tomorrow night I get that wings of a dove. தேவனே, நாளை இரவு ஒரு புறாவின் சட்டைகளின் மேல் என்னும் செய்தியை அளிக்க எனக்கு உதவி புரியும். I heard the voice of God that said something, and it's going to happen that way. பாருங்கள், ஏதோ ஒரு காரியத்தை கூறின தேவனுடைய சத்தத்தை நான் கேட்டிருக்கிறேன். அது அந்த விதமாகவே சம்பவிக்கப் போகிறது. Just the same as these other things has happened, it's going to happen. இந்த மற்ற காரியங்கள் சம்பவிக்கிறது போலவே இதுவும் சம்பவிக்கப் போகிறது. Now, Job knew it was going to happen. இப்பொழுது அது சம்பவிக்கப் போவதாய் இருந்ததை யோபு அறிந்திருந்தான். And he know that God had told him that he was just, but they made him a sinner. So he waited then for the inspiration. அவன் நீதிமானாய் இருந்தான் என்றும் தேவன் அதை அவனிடத்தில் கூறியிருந்தார் என்றும் அவன் அறிந்திருந்தான். ஆனால் அவர்களோ அவனை ஒரு பாவியாக்கி விட்டனர். எனவே அவன் அப்பொழுது ஆவியின் ஏவுதலுக்காக காத்திருந்தான். Satan getting all the people and he come around his comforters so called and accused him, but it didn't move him a bit. சாத்தான் எல்லா ஜனங்களையும் அழைத்து அவனுக்கு ஆறுதல் அளிப்பவர்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள் அவனை சுற்றி வந்து அவனை குற்றம் சாட்டினர். ஆனால் அதுவோ அவனை ஒரு துளியும் அசைக்கவே இல்லை. But when the word of God became vindicated to him, ஆனால் தேவனுடைய வார்த்தை அவனுக்கு ரூபகாரப்படுத்தப்பட்ட போது he had heard of God by the hearing of the ear. அவன் காதுகளினால் கேட்பதன் மூலம் தேவனுடைய வார்த்தையை கேட்டிருந்தான். But one day setting out at his lowest point, ஆனால் ஒரு நாள் அவன் தன்னுடைய மிக தாழ்ந்த இழிவான நிலையில் உட்கார்ந்து கொண்டிருந்தான். and while he was sitting there and everyone accused him, even his wife telling him he was wrong, he's scraping his boils. அவன் அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது ஒவ்வொருவரும் அவனை குற்றம் சாட்டினர். அவனுடைய மனைவியும் கூட அவன் தவறாய் இருந்தான் என்று அவனிடம் கூறிக்கொண்டிருந்தாள். அவனோ தன்னுடைய பருக்களை சுரண்டிக் கொண்டிருந்தான். And Elihu came down and rebuked him for being selfish about the way he was accusing God and so forth. அப்பொழுது எலிகு அங்கு வந்து அவனுடைய சுயநலத்துக்காக
அவன் தேவனை குற்றப்படுத்திக் கொண்டிருந்த விதத்தை குறித்து கடிந்து கொண்டான். And then at that time, it was when inspiration struck him. That's when the lightning began to flash. The thunders began to roar. அப்பொழுது அந்த நேரத்தில் ஆவியின் ஏவுதல் அவனுக்கு உண்டானது. அப்பொழுது மின்னல் அடிக்கத் துவங்கி இடி முழங்கத் துவங்கினது. That's when the inspiration struck the prophet, and he raised up and he said, I know my Redeemer liveth, and at the last days he'll stand upon this earth. Though the skin worms destroys this body, yet in my flesh shall I see God, whom I shall see for myself. அப்பொழுது தீர்க்கதரிசிக்கு ஆவியின் ஏவுதல் உண்டாகி அவன் எழும்பி நின்று, அவன் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறாரே, அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார். இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன் என்றார். He saw he had been talking about the trees, the botany life, how it dies and lives again. அவன் பார்த்தான், அவன் மரங்களை குறித்தும் தாவரவியலின் ஜீவனை குறித்தும் அது எப்படி மரிக்கிறது என்றும் எப்படி மீண்டும் ஜீவிக்கிறது என்பதையும் குறித்து பேசிக் கொண்டிருந்தான். Water brings it back again, the smell of water, the scent of water, the results of water pouring upon a tree or something or seed that went in the ground. தண்ணீர் அதை எப்படி மீண்டும் பிழைக்க செய்கிறது என்றும் தண்ணீரின் முகர்தலையும் தண்ணீரின் வாசனையும் குறித்தும் ஒரு மரத்தின் மேல் தண்ணீர் ஊற்றுவதின் விளைவுகளையும் அல்லது வேறேதோ ஒரு காரியத்தையும் நிலத்திற்குள் சென்ற ஒரு விதையை குறித்தும் பேசிக் கொண்டிருந்தான். He said, but a man layeth down, he giveth up the ghost, his children come to honor him, he perceive it not. அப்பொழுது அவன், ஒரு மனிதன் செத்த பின்பு ஒழிந்து போகிறான், அவனுடைய பிள்ளைகள் வந்து கனம் பண்ணுகிறார்கள், அவன் அதை உணராதிருக்கிறான். Oh, thou art hiding in the grave, Job 14, till thy wrath be past. ஓ, நீர் என்னை பாதாளத்தில் ஒளித்து வைத்து உமது கோபம் தீருமட்டும் என்னை மறைத்துக் கொள்ளும் என்றான். யோபு 14ஆம் அதிகாரம். He said, but if a man dies, shall he live again? மேலும் அவன், ஒரு மனிதன் மரித்த பின்பு மீண்டும் பிழைப்பானோ? All the appointed times of my life, I'll wait till my change comes. எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். Thou wilt call me and I'll answer. Thou hast appointed me bounds that I cannot pass. So forth. என்னை கூப்பிடும், அப்பொழுது நான் உமக்கு உத்தரவு சொல்லுவேன். நான் கடந்து போக கூடாதபடிக்கு அவர் பாதையை வேலியடைத்தார் என்றான். He knowed all these things. He watched a tree live, but what happened to a man when he died? He didn't raise up again. இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் அவன் அறிந்திருந்தான். அவன் மரம் ஜீவிக்கிறதை கண்டான். ஆனால் ஒரு மனிதன் மரிக்கும் போது அவனுக்கு என்ன நேர்ந்தது? அவன் மீண்டும் எழும்புவதில்லை. So God was showing this Redeemer. ஆகையால் தேவனோ அவனுக்கு இந்த மீட்பரை காண்பித்துக் கொண்டிருந்தார். He wanted to see if there was somebody who could intercede for him. அவனுக்காக பரிந்து வேண்டுதல் செய்யக்கூடியவர் யாராவது உண்டா என்று அவன் காண விரும்பினான். He had interceded for so many people, but now is there somebody who can speak for him? அவனோ அநேக ஜனங்களுக்காக பரிந்து பேசி வேண்டுதல் செய்திருந்தான். ஆனால் இப்பொழுது அவனுக்காக பேசக்கூடியவர் எவரேனும் அங்கு உண்டா? Could there somebody put his hand on Job or on a sinful man and a holy God and make bridge the way? யாராகிலும் ஒருவர் யோபு அல்லது பாவியான ஒருவன் மேலும் பரிசுத்தமுள்ள தேவனின் மேலும் தன் கரங்களை போட்டு அவர்கள் இருவரையும் இணைக்க முடியுமா? Could he go to his house and knock at the door? Would he open the door and talk to him a while? அவன் அவருடைய வீட்டிற்கு சென்று கதவை தட்ட முடியுமா? அவர் கதவை திறந்து சற்று நேரம் அவனுடன் பேசுவாரா? But then when the inspiration dropped into his heart, then he could see God. ஆனால் அப்பொழுதோ ஆவியின் ஏவுதல் அவனுடைய இருதயத்தில் உண்டான போது அப்பொழுது அவனால் தேவனை பார்க்க முடிந்தது. The lightnings are flashing, the thunders are roaring. மின்னல் பிரகாசிக்க இடிகள் முழங்கின. And when it did, he stood up on his feet and he said, I know my Redeemer liveth. My Redeemer at the last days shall stand on the earth. அப்படி சம்பவித்த போது அவன் தன்னுடைய காலூன்றி எழும்பி நின்று, அவன் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் என் மீட்பர் கடைசி நாளில் அவர் பூமியில் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் என்றார். See, he had begun to see God's reaction to his faith. பாருங்கள், அவன் தன்னுடைய விசுவாசத்திற்கு தேவனுடைய பலனை காணத் துவங்கினான். Now, we wonder if we could see God. இப்பொழுதோ நாம் தேவனை காண முடியுமா என்றே நாம் வியப்படைகிறோம். Is there a way that we could see him? நாம் தேவனை காணக்கூடிய வழி ஏதாகிலும் உண்டா? Now, it was the only way God had trying Job out. இப்பொழுதோ தேவன் ஒரே ஒரு வழியை மாத்திரமே உடையவராயிருந்தார், அது யோபுவை சோதித்தறிதல். He said, I have heard of thee with the hearing of the ear, but now I see thee. அவன், நான் உம்மை குறித்து என் காதினால் கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆனால் இப்பொழுதோ நான் உம்மை காண்கிறேன். But now I see thee with my eyes. ஆனால் இப்பொழுது நான் உம்மை என் கண்களினால் காண்கிறேன் என்றான்.
the vision of the invisible had been made plain. காணக்கூடாதவரின் தரிசனம் அவனுக்கு தெளிவாக்கப்பட்டிருந்தது. He seen the cloud rolling around. He heard the flashing of the lightning or saw it. அவன் மேகம் சுழல்வதை கண்டான். அவன் மின்னல் பிரகாசமாய் அடிப்பதை கேட்டான். இல்லை, அதை கண்டான். And seen the rolling of the thunder maybe on a clear day. இடிமுழக்கத்தை கண்டான். அது ஒரு தெளிவான நாளாயிருந்திருக்கும். And he seen God was in that cloud and in that lightning. அப்பொழுது அவனோ அந்த மேகத்திலும் அந்த மின்னலிலும் தேவன் இருந்ததை கண்டான். He could see God with his natural eye. அவனால் தன்னுடைய மாம்ச பிரகாரமான கண்களினாலேயே தேவனை பார்க்க முடிந்தது. See, because the invisible was made visible. பாருங்கள், ஏனென்றால் காணக்கூடாதவர் காணக்கூடியவரானார். The visible vision of others was then vindicated clear to the natural eye. மற்றவர்களின் காணக்கூடிய தரிசனம் அப்பொழுது ரூபகாரப்படுத்தப்பட்டு மாம்ச கண்களுக்கு தெளிவாக்கப்பட்டது. Just like faith with works, as we spoke on last night. கடந்த இரவு கிரியைகளோடுள்ள விசுவாசத்தை போன்று என்பதன் பேரில் நாம் பேசினோம். Abraham had no Bible to read either, but he was a prophet. His vision and his faith. ஆபிரகாம் அவனுக்கு வாசிக்க வேதாகமும் இல்லாதிருந்தது. ஆனால் அவன் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தான். அவனுக்கு தரிசனம் உண்டாயிருந்தது. அவனுக்கு விசுவாசம் இருந்தது. And it seemed wrong to others that he should think that way, that he should think he's going to have a baby. அவர்கள் ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்ளப் போகின்றனர் என்று அவன் நினைப்பது, அவன் அந்த விதமாக நினைப்பது மற்றவர்களுக்கு அது தவறாக தென்பட்டது. But they did have the baby because his vision of the baby was what he was talking about. I'm going to have it. I'm going to have it. ஆனால் அவர்கள் குழந்தையை பெற்றுக்கொண்டனர். ஏனென்றால் நான் அதை பெற்றுக்கொள்ளப் போகிறேன், நான் அதை பெற்றுக்கொள்ளப் போகிறேன் என்று அவன் பேசிக் கொண்டிருந்ததெல்லாம் அவனுடைய குழந்தையை குறித்த தரிசனமே ஆகும். But when the baby was born, then the other people could see with the eye what he saw in a vision. ஆனால் அந்த குழந்தை பிறந்தபோது அவன் ஒரு தரிசனத்தில் எதை கண்டானோ அதையே மற்ற ஜனங்களால் மாம்ச பிரகாரமான கண்களினால் காண முடிந்தது. And when you go to acting upon what you believe in your heart, then the people know God and know what's happening to you by the way you act. நீங்கள் உங்களுடைய இருதயத்தில் விசுவாசிப்பதன் பேரில் செயல்படும் போது நீங்கள் நடந்து கொள்கிற விதத்திலிருந்து ஜனங்கள் தேவனை அறிந்து கொள்கிறார்கள். மேலும் உங்களுக்கு என்ன சம்பவித்துக் கொண்டிருக்கிறது என்பதையும் அறிந்து கொள்கிறார்கள். That's how you see God with the eye. அந்த விதமாகத்தான் நீங்கள் தேவனை கண்ணால் காண முடியும். But to him, all he had done that was good, all that he had done for others, he needed somebody to intercede for him. ஆனால் அவன் நன்மையாயிருந்த எல்லாவற்றையும் செய்திருந்த போதிலும், அவன் மற்றவர்களுக்காக எல்லாவற்றையும் செய்திருந்த போதிலும், அவனுக்காக பரிந்து பேச யாரோ ஒருவர் அவனுக்கு தேவைப்பட்டது. When the birth of the baby come, Isaac, the inspiration that had led him to this had vindicated his vision to where the people could see that what he had saw in the vision was actually the truth. குழந்தை ஈசாக்கு பிறந்தபோது அவனுடைய தரிசனத்தை ரூபகாரப்படுத்தி இருந்த இந்த சம்பவத்திற்கு அவன் ஆவியின் ஏவுதலினால் வழிநடத்தப்பட்டான் என்றும், அவன் ஒரு தரிசனத்தில் கண்டது உண்மையாயிருந்தது என்பதையும் ஜனங்களால் காண முடிந்தது. Now, sometimes these great pulsations of faith come right in the time of crisis. இப்பொழுது சில நேரங்களில் இந்த மகத்தான விசுவாச துடிப்பு ஆபத்தான நேரத்தில் நமக்கு உண்டாகிறது. It's usually crisis that drives us into this. வழக்கமாகவே ஆபத்தான நிலைமைதான் நம்மை இதற்குள் விரட்டுகிறது. It was the crisis that drove Job into it. யோபுவை அதற்குள் விரட்டினது ஒரு ஆபத்தான நிலைமையாகும். Why is that the end of his life? ஏன் அவன் தன்னுடைய ஜீவியத்தின் முடிவில் இருந்தான். His children was dead, his camels and all of his goods was gone and destroyed. அவனுடைய பிள்ளைகள் மரித்து போயிருந்தனர், அவனுடைய ஒட்டகங்கள் மரித்து போயிருந்தன, அவனுடைய நன்மையான எல்லா பொருட்களும் அற்றுப்போய் அழிந்து விட்டிருந்தன. In his own life, it broke out from the crown of his head to the soles of his feet with boils. அவனுடைய சொந்த ஜீவியத்தில் அவனுடைய உச்சந்தலை தொடங்கி உள்ளங்கால் மட்டும் கொடிய பருக்களால் அவன் வாதிக்கப்பட்டிருந்தான். It was a crisis that he pressed himself. There's where the inspiration struck him. அது ஒரு ஆபத்தான நிலையாயிருந்தது. அதாவது அவன் தன்னையே வருத்திக் கொண்டிருந்தான். அங்கேதான் அவருக்கு ஆவியின் ஏவுதல் உண்டானது. Oh, men and women tonight, if you can look around and see how close we are to the coming of the Lord. ஓ மனிதர்களே, ஸ்திரீகளே, இன்றிரவு நீங்கள் சுற்றிலும் பார்த்து கர்த்தருடைய வருகைக்கு நாம் எவ்வளவு அருகாமையில் இருக்கிறோம் என்பதை காணக்கூடுமானால் நலமாயிருக்கும்.
You put off the baptism of the Holy Ghost. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறாமல் தள்ளி போட்டிருக்கிறீர்கள். You maybe relied upon some sensation or something that you've done that Satan can impersonate and can't have the real spirit in you to go all the way in God's promises. நீங்கள் ஏதோ ஒரு விதமான உணர்ச்சியின் பேரில் சார்ந்திருக்கலாம், அல்லது சாத்தான் போலியாக பாவனை செய்யக்கூடிய ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் செய்துவிட்டு அதன் பேரில் சார்ந்திருக்கலாம். தேவனுடைய வாக்குத்தத்தங்களை முழுவதும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உண்மையான ஆவி உங்களுக்கு இராமல் இருக்கலாம். How can a man that claims to have the Holy Ghost deny one word of this Bible being not right? பரிசுத்த ஆவியை பெற்றுள்ளதாக உரிமை பாராட்டும் ஒரு மனிதன் இந்த வேதாகமத்தில் உள்ள ஒரு வார்த்தை சரியல்ல என்று எப்படி அதை மறுதலிக்க முடியும்? You can't do it. உங்களால் அதை செய்ய முடியாதே. No matter how religious you are, how many churches you belong to, how many books your name's on, if that genuine Holy Ghost is in you, which is this word manifested, you'll see the message of the hour. Because it's the Holy Ghost that does it. நீங்கள் எவ்வளவு பக்தி உள்ளவர்களாக இருந்தாலும், நீங்கள் எத்தனை சபைகளை சார்ந்தவர்களாக இருந்தாலும், உங்கள் பெயர் எத்தனை புத்தகங்களில் எழுதப்பட்டிருந்தாலும் அது ஒரு பொருட்டல்ல. அந்த உண்மையான பரிசுத்த ஆவி உங்களுக்குள் இருக்குமானால் அது இந்த வார்த்தையின் வெளிப்படுத்தலாய் இருக்கிறது. அப்பொழுது நீங்கள் செய்தியையும் இந்த மணி நேரத்தையும் காண்பீர்கள். ஏனென்றால் பரிசுத்த ஆவியே அது செய்கிறதா இருக்கிறது. But there has to be something light that off. Inspiration strike you. ஆனால் அந்த வெளிச்சத்தை பற்ற வைக்க ஏதோ ஒன்று இருக்க வேண்டும். ஆவியின் ஏவுதலே உங்களுக்கு உண்டாக வேண்டும். And if you pour water on the ground, and there's no seed in there to strike it, how can it ever bring forth anything? நீங்கள் தண்ணீரை நிலத்தின் மேலே ஊற்றிக்கொண்டே இருந்து அதே சமயத்தில் அங்கு முளைக்கும்படியான விதையே இல்லாமல் இருந்தால் அப்பொழுது அது எப்படி அதனை வளரச் செய்ய முடியும்? There's nothing there to bring forth. அங்கு வளர்வதற்கு ஒன்றுமே இல்லையே. That is that only the elected of God will see it. அதனை தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மாத்திரமே காண்பார்கள். The elected of God seen it in Noah's time, Moses' time, Jesus' time, the apostles' time, Luther's time, Wesley's time, Pentecostal time. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அதை நோவாவின் காலத்தில், மோசேயின் காலத்தில், இயேசுவின் காலத்தில், அப்போஸ்தலர்களின் காலத்தில், லூத்தருடைய காலத்தில், வெஸ்லியினுடைய காலத்தில், பெந்தேகோஸ்தே காலத்தில் கண்டனர். Because that was a seed that was on the earth when this inspiration was poured out. ஏனென்றால் ஆவியின் ஏவுதல் ஊற்றப்பட்ட போது அது பூமியின் மேல் இருந்த விதையாயிருந்தது. Now when the inspiration is poured out together, the bride together, it's only those who are elected will see it. இப்பொழுதோ மணவாட்டியை ஒன்று சேர்ப்பதற்காக ஆவியின் ஏவுதல் ஊற்றப்படும் போது தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மாத்திரமே அதை காண்பார்கள். Jesus said, I thank thee, Father, that thou hast hid these things from the eyes of the wise and prudent, and reveal it to babes such as learn. இயேசுவோ, பிதாவே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் என்றார். Now, inspiration has to strike it. இப்பொழுது ஆவியின் ஏவுதல் அதை தொட வேண்டியதாயிருக்கிறது. Now when the inspiration struck him, that did it. He had it then. இப்பொழுது ஆவியின் ஏவுதல் அவனுக்கு உண்டான போது அது அதனை செய்தது. அப்பொழுது அவன் அதை உடையவனாயிருந்தான். Now we find out there comes a time of these crises when the press is right on. இப்பொழுது நெருக்கம் உண்டாகிற போது இந்த ஆபத்தான நேரம் உண்டாகிறது என்பதை நாம் கண்டறிகிறோம். And you look around today. Look at the condition we're living in. இன்றைக்கு நீங்கள் சுற்றுமுற்றும் நோக்கி பார்த்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலையை கவனியுங்கள். Aren't we living in a modern Sodom and Gomorrah? நாம் ஒரு நவீன சோதோம் குமராவில் வாழ்ந்து கொண்டிருக்கவில்லையா? Hasn't the world come back? உலகமானது மீண்டும் அநிலைக்கு வந்துள்ளது அல்லவா? That was a Gentile world that was destroyed then by fire. அது அப்பொழுது அக்கினியால் அழிக்கப்பட்ட புறஜாதி உலகமாயிருந்தது. Didn't Jesus say in St. Luke the 17th chapter, the 28th, 29th, and 30th verse, that as it was in the days of Sodom, so shall it be in the coming of the Son of Man, when the Son of Man is being revealed. இயேசுவானவர் லூக்கா 17ஆம் அதிகாரம் 28வது 29வது 30வது வசனத்தில் சோதோமின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும், அப்பொழுது மனுஷகுமாரன் வெளிப்படுத்தப்படுவார் என்று கூறவில்லையா? What is a reveal? வெளிப்படுத்தப்படுதல் என்றால் என்ன? Is a secret made known. A revelation is to reveal or make known a secret. ஒரு ரகசியம் வெளிப்படையாதல், ஒரு வெளிப்பாடு, ஒரு ரகசியத்தை அறிவித்தல் அல்லது வெளிப்படுத்துதல் என்பதாகும். Now these things has been hid